உம்ரா செய்ய போறோம். யார் கூப்பிட்டுருக்காங்க? அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நாம போறோம். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك اللهم لبيك بسم الله والصلاة والسلام على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم نافعا ورزقا واسعا وحلالا طيبا لا شريك له الملك الله لا كل علم ஆமீன் ஜனங்களே அல்லாஹ் நம்மவர்களை என்ன நோக்கத்திற்காக வேண்டி இங்கு வரவழைச்சா ஜாமியத்துல் உம்முல் குரா மக்கா யூனிவர்சிட்டி மதரசா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் இந்த குகையை காமிக்கிற இன்ஷா அல்லாஹ் அங்க தங்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையினாங்க நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் 3 நாளைக்கு பின்பு எங்க போயிட்டாங்க? இங்க இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. யாருடைய அதற்கு பரிகாரம் முஸ்தலிஃபாவுல தங்கல அதற்கு பரிகாரம் அதுபோல் முடி எடுக்க அதற்கு பரிகாரம் ஷைத்தானுக்கு கல்லெறியல அதற்கு பரிகாரம் ஒருவர் இந்த அரபா மைதானத்திற்கு வந்து தங்கவில்லை என்று சொன்னால் எந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது. பாத்துட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அவங்க இரு பக்கமும் பாருங்க அந்த ஜல்லி கல்லு கிடக்கும். நஹர் சுபைதா சொல்லுங்க. நஹர் சுபைதா இடத்துக்கு பிறகு வாதிய முஹஸ்ஸர் சொல்லுங்க. வாதிய முஹஸ்ஸர் சொல்லுங்க. இந்த மலையில பாருங்க லெஃப்ட் பக்கம் மலையில புறா கொண்டு மாதிரி ஒரு கூண்டு இருக்கா? பாருங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருங்க. அந்த இடம் லெஃப்ட் பக்கம் இடது பக்கம் பாருங்களேன் ஒரு பள்ளிவாசல் வரும். இந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிதே ஸைஃப். மஸ்ஜிதே ஸைஃப் அதாவது பல நபிமார்கள் தோன்ற இடம், பல நபிமார்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம். அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குடம் இருக்குதா? அது பக்கத்துல பெரிய டென்ட் இருக்கா? குடம் இருக்குங்களா? வெள்ளை கலர்ல எதிர்பார்த்து கூட 40 நாள் தங்கியிருந்தாங்க. எத்தனை நாள்? 40 நாள். அது உணவு கொடுத்தது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அந்த இடத்த பாருங்க. மாஷா அல்லாஹ். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق என்ற சூரா இறங்கி சொல்லிட்டீங்களா? இந்த பாருங்க. சஃபரி வகாபத்தில் முன்தரி வசூ
ஹஜ்ஜாகட்டும் அல்லது உம்ராவாகட்டும், ஒரு மனிதர் இஹ்ராமிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹரமுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் அவர் இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்யணும்? அந்த ஹரமை விட்டு வெளியே போகணும், ஹில்லுக்கு போகணும். அவர் ஹில்லுக்கு போய் என்ன செய்யணும்? இஹ்ராமை அணிந்து கொண்டு நியத்தை செய்து கொண்டு என்ன செய்யணும்? தல்பியா காபாவை நோக்கி வரணும். அவர் இது ஒரு وَأَتِيمُوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ قال النبي صلى الله عليه وسلم اللهم إني نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم. Alhamdulillah. Insyaallah doa untuk rumah. Nabi sakhara lana hada wa அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால் நமது அல் அஸ்வத் டிராவல்ஸ் மூலமாக வந்த ஹாஜிமார்களுக்கு தாயிப்பினுடைய பயணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மியூசியம் அமுது மியூசியம் வந்திருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. பிஸ்மில்லாஹ் ஹாஜி அவர்கள் இங்கதான் ஒப்பந்தம் பேசப்பட்டது. இங்கதான் 1400 சஹாபாக்கள் தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல இருக்குகின்ற பொழுதுதான் நரகத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஹராமாக்குறான். அந்த கிணறு சொன்ன பாத்தீங்களா? உம்மில் நபி அவர்கள் அந்த கிணறு தண்ணீர் வந்து சொன்ன பாத்தீங்களா? அந்த கிணறு தான் இருக்காங்க. இங்க நிப்பாட்டக்கூடாது, செக் போஸ்ட் இருக்கு, நிப்பாட்டக்கூடாது. பாத்துக்குங்க. இந்த எரிக்கை செடி இருக்கா? அந்த எரிக்கை செடி இருக்கா? அல்லாஹ்வுடைய கிருபையால் நமது அல் அஸ்வத் டிராவல்ஸ் மூலமாக வந்த ஹாஜிமார்களுக்கு தாயிப்பினுடைய பயணத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை அந்த சம்பந்தமாக பேசப்பட்ட செய்தியிலிருந்து கேள்வி கேட்ட பொழுது அதற்கு சரியாக பதில் சொன்ன நம்ம செல்லக்குட்டி ஹாஜியாருக்கு மாஷா அல்லா தபாரக்கல்லா 2 பேரும் சேர்ந்து காபாவை கிஃப்ட் கொடுக்குகிறார். கிருபையால் நமது அல் அஸ்வத் டிராவல்ஸ் மூலம் வந்த ஹாஜிகளுக்கு பயானில் கேள்விக்கு பதில் சொன்ன ஹாஜிகளுக்கு மாஷா அல்லா ஞாபக சின்னமாக கொடுக்கப்பட்ட பரிசு. அல்லாஹுடைய கிருபையால் நமது அல் அஸ்வத் டிராவல்ஸ் மூலமாக அந்த ஹாஜிமார்களுக்கு ஹுதைபியாவில் உடன்படிக்கை அந்த விஷயத்தை சம்பவத்தை பேசிய பொழுது அதிலிருந்து கேள்வியை கேட்டு பதில் சொன்ன ஹாஜிகளுக்கு மாஷா அல்லா ஞாபக சின்னமாக காபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது சாப்பிடணும்ல, இந்த ரூமை பொறுத்துன்னு இருக்கு. ये ऐसा है मोहल्ला, नया जगह है, ऐसा है. ये हम बैठी हैं. لاحقون أسأل الله மஸ்ஜித் அலி இருக்காங்க. பூ என்று சொன்னால் ஓய்வெடுக்காது, அமர்வார்கள் அப்படின்னு கீழே அப்படியே பாருங்களேன். அது அப்படியே மேல உச்சியில பாருங்களேன், ஒரு மலை ஒன்று இருக்கா, ஒரு கல்லு இருக்கா, ஒரு பெரிய கல்லு இருக்கா.
வாங்க வாங்க எல்லாமே கூப்பிடுங்க வாங்க ஆஜா ஆஜா கூப்பிடுங்க ஆஜா வல்ல ரப்பல் ஆலமீன் ஏற்று அருள்பாவிப்பானாக. அதற்கு பகரமாக சுவனத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிசாக தந்த புரிவானாக. நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பிச்சலங்கள் வாழையடி வாழையாக இந்த மண்ணை இந்த புண்ணிய பூமியை மிதிக்கும் நல்வாய்ப்பை தந்தல் புரிவானாக. நாம் இப்பொழுது உம்ராவுக்காக வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக வருவதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆஜிமார்களே அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லாம் சொல்லி விடுவாங்க. அஜி போறீங்களா உம்ரா போறீங்களா வாபஸ் எல்லாம் கேட்கல போக முடியுமா? அதனால இது கொண்டாடுறது இங்கே ஏன்னா அந்த மக்கள் வந்து அதில் பேர் எழுதுறதுனால அதை பார்த்து வாசிக்கிற காரணத்தினால் என்ன செஞ்சுட்டாங்க அங்கேயே போர்டு போட்டாங்க இது நபியுடைய வீடு நம்பாதீர்கள் அப்படின்னு போட்டாங்க. ஆஜிமார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் ஜாஹிலியா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல பெண் சிறார்களை வதைக்கக்கூடியணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. இந்த சண்டை சச்சரவுகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாங்க. பெண் சிறார்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபியை நம்ம என்ன செய்யறோம் பார்ப்பதற்காக வேண்டியிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் நாள் வரை எத்தனை வேதங்கள் வந்ததோ அத்துணை வேதங்களை விடவும் சிறப்பான ஒரு நூல் ஒரு கிதாப் எதுன்னு சொன்னாக்கா நம்மளுடைய குர்ஆன் ஷரீஃபாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை வாங்கி தந்தவங்க யாரு? நம்முடைய பயகம்பர் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை பார்ப்பதற்காக வேண்டி போறோம். அப்ப நம்முடைய உள்ளத்துல ஆசையோட தேட்டத்தோட எப்ப நம்ம நபிக்கு பார்க்க போறோம், எப்ப நம்ம நபியை சலாம் சொல்லுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் மௌத்தாவது கிடையாது. நபிமார்கள் என்ன கிடையாது, மௌத்தாவது கிடையாது. सुबह आंदे जाएंगे जय जय வரக்கூடிய நேரத்துல மக்காவுக்கு பக்கத்துல சட்டையெல்லாம் கொண்டு தன்னை தானே மண்ணை வாரி கொண்டு என்னை முகம்மது நாசமாக்கி விட்டார், அபூ ஜஹலுடைய படையை முகம்மது பிடித்து விட்டார். जबेल मलिका ये फिर से उतरे नहीं जंग में हाँ उतर साहब जगह
I am sorry. Rahmat. Hajar, عليك السلام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அல்லஷுடைய வெள்ளிக்கிழமை சாப்பாடு தாஹா கேட்ரிங் கனியோடது. பிரியாணி وإنا إلى ربنا لمنقلبون سبحان الله الحمد لله. பார்த்துக்கா. வெரி குட். எல்லாருக்கும் தேவைப்படும்ல. நூற்றுக்கணக்கான கிணறு இருந்தாலும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் நேசித்த கிணறுகள் 7 தான். எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு கிணறு ரொம்ப பிடிச்சி போயிட்டா ஏன் லேட்டாக எல்லாம் வரீங்க? எல்லாம் வரும்போது நீங்கள் மட்டும் லாஸ்ட்டாக வரீங்க. இங்கேருந்து ஊருக்கு போகிறீங்கல்ல, ஊரில் போய் இறங்கினதுக்கு பிறகு உங்கள் ஊரோட எல்லையிலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் யார் யாரெல்லாம் பார்த்து முசாஃபஹா பண்ணுறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு கொடுத்து நன்மை கொடுக்கும். நீங்களாவது செலவு பண்ணீங்க, உழைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, நிறைய விஷயங்களை பர்தாஷ் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு கொடுத்தா ஒரு லாஜிக். ஓடே இருக்கு அங்கே பாருங்க, டவர் வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ டவர் على الله لا حول ولا قوة إلا بالله. वसीम भाई जरा बैठो. वसीम भाई जाएंगे, रहो, टाइम है 60 हो गया. भाई चेन्नई लिखो देखो फ्लाइट. आ जाओ आ जाओ आ जाओ.
மாடியில் இதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம் நடக்கும்போது உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் வாங்கும்போது அந்த பணம் வாங்கும்போது நம்ம கைகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்களாம் மறைக்கிறீங்க. கைகள் இருந்தால் நாமளும் மூச்சாக இரவு பகல் 24 மணி நேரம் இந்த மாற்றத்துக்கு 24 மணி நேரம் என்னுடைய ஆட்சிகளுக்காக அவங்களுக்காக சொல்லி நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அந்த வாக்குறுதிகளை பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு اللهم حبب الينا الايمان وزينه في قلوبنا وكره الينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين اللهم اجعلنا من المهديين اللهم اجعلنا من عبادك الصالحين اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم يا رب الراحمين.